நண்பர்களே வணக்கம். நீங்கள் பார்க்குற இந்த கொடி பாருங்கள், மரவள்ளி கிழங்குல தான் அது படர்ந்துருக்குது. இந்த மூலிகை பார்த்திங்கன்னா இரு குரங்கின் கை என்று சொல்லப்படுகிறது. அதாவது இரு குரங்கின் கை, அதனுடைய பழங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது. பழம் அதாவது இரு குரங்கின் கைன்னு சொல்லுவாங்க, முசுமுசுக்கைன்னு சொல்லுவாங்க. முசுமுசுக்கை. இந்த இலைகள் பார்த்திங்கன்னா இந்த குரங்கு கையில் இருக்கு இல்லையா, முசு என்ற முடிகள் இருக்கும்ல, அதுபோல் அந்த இலைகள் உள்ளதால் இந்த கொடிகளெல்லாம் காணப்படுவதால் முசுக்குன்னு சொல்கிறாங்க. இரு குரங்கின் கை அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், படர்ந்து கிடக்குது பாருங்கள். மரவள்ளி கிழங்கு காட்டில் தான் பார்க்குறோம். இரு குரங்கின் கை இந்த மூலிகை சாதாரணமாக நம்ம மருத்துவ நூலில் பார்த்திங்கன்னா இந்த முள் உள்ள மூலிகைலாம் அந்த சளி தொந்தரவுக்கு நன்மை பயக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது தூதுவளை, கண்டங்கத்திரி, இந்த முசுமுசுக்கு இது போன்ற மூலிகை. இந்த முசுமுசுக்கு இந்த சளி தொந்தரவுக்கு ஒரு சிறப்பான தாவரம் என்று சொல்லப்படுகிறது. அதனுடைய கனிகள் பாருங்கள், மரவள்ளி கிழங்கு இலை மேலே இருக்கிறதுனால அப்படி மூலிகை கனிகள். இது ஒரு கொடி இனத்தை சார்ந்தது தான். இது தண்ணி நீரோட்டம் இல்லாதனால அப்படி பார்க்கறது அப்படி தெரியுதுங்க. நன்றி.